அன்பு மாணவர்களே வணக்கம். திஸ் கிளாஸ் வி டிஸ்கஸ். இப்போ நம்ம என்ன விவாதிக்க போகிறோம், என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ். ஆல்ரெடி சிஎன்எஸ்ங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது மூளையையும் தண்டுவடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டையும் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது இடத்துக்கு போகிறோம். பிஎன்எஸ். பிஎன்எஸ்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அப்போ இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது எங்கேருந்து சார் வருது அப்படின்னா சிஎன்எஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய நரம்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிஎன்எஸ் சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிற பிரெயின்ல இருந்தும் ஸ்பைனல் கார்ட்ல இருந்தும் உடம்பு முழுக்க, பாடி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிஎன்எஸ், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல முக்கியமான ரெண்டு சிஸ்டம் இருக்கு. சில நரம்புகள் வந்து மூளையிலிருந்து வெளியே வருது, பிரெயின்ல இருந்து வெளியில வரக்கூடிய நர்வ்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கிரானியல் நர்வ்ஸ் சொல்றோம். ஏன்னா கிரானியல் அப்படின்னா ரிலேட்டட் டு பிரெயின் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சில நரம்புகள் எங்கேருந்து வெளியில வருது அப்படின்னா தண்டுவடத்துல இருந்து வெளியில வருது. ஸோ அதனால ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளியில வர்றதுனால தட் நர்வ்ஸ் ஆர் கால்டு ஸ்பைனல் நர்வ்ஸ். இந்த என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா ஸ்பைனல் நர்வ்ஸ் பிளஸ் கிரானியல் நர்வ்ஸ் டு கிவ்ஸ் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? இப்போ பாருங்க, பிஎன்எஸ் ஷார்ட் ஃபார்ம்ல செகண்ட் பிளேஸ்ல நம்பர் 1ல இருக்கிறது வந்து சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ்ல பார்க்கிறது வந்து பிஎன்எஸ், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். பிஎன்எஸ்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல உள்ள நர்வ்ஸ் ரெண்டு குரூப்பா பிரிச்சலாம். ஒன் இஸ் a cranial nerves, another one is a spinal nerves. cranial nerves அப்படினா that nerves arising from brain, மூளையிலிருந்து வெளிவரக்கூடிய நரம்புகளுக்கு என்ன பேருனா cranial nerves அப்படின்னு பேரு. ஸ்பைனல் கார்டிலிருந்து வெளிவரக்கூடிய நரம்புகளுக்கு என்ன பேருனா ஸ்பைனல் nerves அப்படின்னு சொல்லி. இந்த cranial nerves மொத்தமா எத்தனை சார் இருக்கு நம்ம உடம்புல? மூளையிலிருந்து எத்தனை நரம்புகள் வந்து பிஎன்எஸ் வெளில வருது அப்படின்னா 12 pairs. எத்தனை pairs? 12 pairs. அப்ப 12 pairs எத்தனை? 24 nerves. எத்தனை nerves? 24 nerves வந்து பிரெயின்ல இருந்து நம்ம பாடி முழுக்க கவர் ஆகுது. அந்த நர்வ்ஸ்க்கு பேரு கிரானியல் நர்வ்ஸ் பேரு. அதே மாதிரி ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னா ஸ்பைனல் கார்டில் இருந்து வரக்கூடிய பெரிபரல் நர்வ்ஸ் எத்தனை அப்படின்னா 31 pairs. அப்ப 31 pairs அப்படின்னா 62 nerves. எத்தனை நர்வ்ஸ்ங்க? 62 nerves வந்து ஸ்பைனல் கார்டில இருந்து வெளில வருது. 24 nerves வந்து எங்க இருந்து வெளியில வருது அப்படின்னா பிரெயின்ல இருந்து வெளியில வருது. சோ அப்ப பிரெயின்ல இருந்து வெளியில வருதுன்னா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? the nerves arising from brain, the nerves arising from brain. இந்த நரம்பு மூளையில இருந்து வெளிவரக்கூடிய அந்த நரம்புகள் cranial nerves இருக்கு இல்லையா, it gives some energy. அந்த என்ன பண்ணுது, சில வேலைகளை வந்து செய்ய வைக்குது. அப்ப சில வேலைகளை செய்ய வைக்கிறதுனா நம்ம நல்லா யோசிக்கணும். அப்ப பிரெயின்ல இருந்து நரம்புகள் வருதுன்னா அந்த நரம்புகள் மேக்ஸிமம் எங்க இருக்கும் அப்படின்னா ஹெட்லயே இருக்கு. புரியுதுங்களா? பிரெயின்ல இருந்து வெளியே வரக்கூடிய நரம்புகள் எங்க ஆக்குபை பண்ணிருக்கோம், நம்ம ஹெட்லயே வந்து ஆக்குபை பண்ணிருக்கோம். அது என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கலாம். that cranial nerves to gives energy. உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, இன்னர் வேட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். இன்னர் வேட்ஸ் அப்படின்னா to give energy, ஆற்றலை அளிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இன்னர் வேட்ஸ். அப்ப எதுக்கெல்லாம் இது ஆற்றலை கொடுக்குது? ஆற்றலை கொடுக்குது அப்படின்னா அர்த்தம் it give energy means it regulate the functions, it stimulate the functions. Are you right? இப்போ இந்த cranial nerves நம்ம ஹெட்ல என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குதுன்னு பாருங்க. ரொட்டேஷன் ஆஃப் ஐபால்ஸ், கண்ணை நம்ம என்ன பண்றோம், உருட்டுறோம் இல்லையா, கண்ணோட இமைகள் கண் வெளி வந்து நகருது இல்லையா, ரொட்டேஷன் ஆஃப் ஐபால்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஐ மசில்ஸ் அண்ட் iris. Iris is a part of the eye, the functioning of the iris and regulate the tear glands. Tear glands இது ஃபீமேலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட். எதை எடுத்தாலும் அவங்க அழுதுருவாங்க இல்லையா? சோ அந்த அழுகையை உண்டு பண்ணக்கூடிய அந்த டியர்ஸ் கிளாண்டை கூட ஸ்டிமுலேட் பண்றது யாரோட வேலையா இருக்கு அப்படின்னா cranial nerves. அப்ப cranial nerves ஓட ஃபங்க்ஷன் என்ன? rotation of eyeballs, functioning of eye muscles and iris. It is a part of the eye functioning and tears gland functioning also regulated by cranial nerves. Is the first part of the peripheral nervous system is over. The second part of the peripheral nervous system is considered as spinal nerves. அப்ப spinal nerves எங்க இருந்து அரைஸ் ஆகும்? Arising from spinal cord. The first one, the spinal nerves. The number of the spinal nerves are 31 pairs or 62 nerves.
Okay, the nerves arising from the spinal cord. All the spinal nerves are arising from spinal cord. All the nerves means 62 nerves or 31 pairs of nerves arising from the spinal cord. Then they based upon their position. Based upon their position, the spinal cord nerves are present. Some of the nerves present in dorsal side, some of the nerves present in ventral side. சில நரம்புகள் வந்து அந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து முதுகு பகுதி, டார்சல்ங்கிற முதுகு பகுதியிலையும், சில நரம்புகள் வென்ட்ரல்ங்கிற வயிற்று பகுதியில் இருக்கு. அது என்ன வேலை பார்க்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டார்சல் சைடுல உள்ளதை நம்ம என்ன சொல்றோம்னா சென்சரி ரூட்ஸ்னு சொல்றோம். சென்சரி ரூட்ஸ் அப்படின்னா அந்த நியூரான்ஸ்லாம் என்ன பேருனா அஃபரண்ட் நியூரான்ஸ். அஃபரண்ட் நியூரான்ஸ்னா சென்ஸ் ஆர்கன்ல இருந்து மெசேஜ ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்துட்டு போறது. சென்ஸ் ஆர்கன்ல இருந்து மெசேஜ ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்துட்டு போற ரூட்டுக்கு என்ன பேருனா சென்சரி ரூட் அப்படின்னு பேரு. அப்ப சென்சரி ரூட்னா என்ன பண்ணும்? சென்ஸ் ஆர்கன்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்துட்டு போவோம் டுவர்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. அப்ப எதை நோக்கி போகுது? ஆல் த டார்சல் roots are sensory roots towards the spinal cord. Sense organ எங்க எடுத்துப்போம்? spinal cord க்கு எடுத்துப்போம். Then the second one is the ventral. வயிற்று பகுதியில் உள்ளது. அந்த spinal nervesல சில spinal nerves வந்து பாத்தீங்கன்னா ventral side இருக்கு, வயிற்று பகுதியில. that spinal nerves are called motor root. என்ன பேர் இருக்கு? motor root. அப்போ motor rootனா மெசேஜ் எங்க இருந்து எடுத்துட்டு வருது? spinal cordல இருந்து remaining parts க்கு எடுத்துப்போம். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து எங்க இருக்கு? ரிமைனிங் பார்ட்ஸ்க்கு. அப்ப அது என்ன சொல்லணும்? அவே ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு. பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க, அவே ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு. ஏன்னா ஸ்பைனல் கார்ட்ல இருந்து எடுத்துட்டு போறதுனால அதுக்கு என்ன பேரு? அவே ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு. புரியுதுங்களா? இப்போ என்ன முடிச்சிட்டோம்? PNS முடிச்சிட்டோம். PNS ல முக்கியமான ரெண்டு நர்வ்ஸ் யாரு? கிரானியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ். நவ டிஸ்கஸ் தி லாஸ்ட் ஒன், ANS. ANS அப்படினா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ CNS இருக்கு. CNS னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். அப்ப ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளியில வர நரம்புகளுக்கு என்ன பேர் சொன்னோம்? PNS ன்னு சொன்னோம். அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட்ல இருந்து பிரெயின்ல இருந்து சில நரம்புகள் வெளியில வருது. அந்த நரம்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ANS ன்னு சொல்றோம். அட்டானமஸ் ஆர் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் ANS. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. The autonomic nervous system is always known as visceral nervous system. Visceral nervous system. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்துல தான் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்றோம். விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா வைட்டல் இன்டர்னல் ஆர்கன்ஸ். வைட்டல் இன்டர்னல் ஆர்கன்ஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக், புரியுதுங்களா? So these are all vital important organs. These organs are considered as a visceral organs. இப்போ நம்மளுடைய இதயம் இருக்கு. இப்போ இதயத்தோட ஃபங்க்ஷனை போய் எந்த ஒரு பார்ட்டாவது நம்ம ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னா இல்ல. அதுவாகவே என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா கான்சியஸாவா அன்கான்சியஸாவா அது பாட்டில் அன்கான்சியஸா என்ன பண்ணிட்டு இருக்கு? செயல்பட்டுட்டே இருக்கு. டைஜஷன் இல்லையா? அப்போ லிவர், பான்கிரியாஸ், இது மாதிரி இன்டர்னல் இருக்கக்கூடிய லங்ஸ் ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா அதனுடைய வேலையை அது பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிட்டு இருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விசரல் ஆர்கன்ஸ் சொல்றோம். இந்த விசரல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் தான் யாரு அப்படின்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு? அதனாலதான் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? விசரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ PNS மாதிரியே ANS எங்க இருந்தா உருவாகுது? பிரெயின் as well as ஸ்பைனல் கார்டு. இப்போ எப்படி இந்த PNSல வந்து ரெண்டு சொன்னோம் இல்லையா? டார்சல் சைட்ல இருந்து வருது, வென்ட்ரல் சைட்ல இருந்து வருதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து வரதுக்கு பேரு கிரானியல்னு சொன்னோம். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரதுக்கு ஸ்பைனல் நர்வ்ஸ்னு சொன்னோம்ல. அதே மாதிரி ANSல உள்ள நர்வ்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னா ரெண்டா பிரிக்கலாம். பார்த்தலாமா? சரி, லிசன் ஹியர். autonomic nervous system is otherwise known as visceral nervous system. visceral nervous system னு ஏன் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, that autonomic nervous system or visceral nervous system broadly classified into sympathetic nervous system and parasympathetic nervous system. இது ரெண்டா பிரிச்சலாம். எப்படி? sympathetic nervous system அப்படினும் parasympathetic nervous systemனு ரெண்டு குரூப்பா பிரிச்சலாம். புரியுதுங்களா? இந்த sympathetic nervous systemமும் parasympathetic nervous systemமும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா one is opposite to other. இப்போ sympathetic உதாரணத்துக்கு சுருங்க வைக்குது, சிறுங்காக வைக்குது அப்படின்னா பாராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பாண்ட் பண்ண வைக்கும். இன்னும் சிம்பிளா சொல்ல பாருங்க, இரவு நேரம் வந்துருச்சு,
மணி 10-11 ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா கண்ணு என்ன பண்ணும், தூங்குறதுக்கு போகும் இல்லையா? அப்ப தூங்க வைக்கிறது பாராசிம்பத்தட்டிக்னு வச்சுப்போம், தூங்க வைக்கிறது சிம்பத்தட்டிக்னு வச்சுப்போம். காலையில நீங்க தூங்கிட்டே இருந்தீங்க, 8 மணிக்கு மேல எப்படினாலும் கண்ணு விழிச்சிடும், அதை பண்றது பாராசிம்பத்தட்டிக். அப்போ சிம்பத்தட்டிக் பண்றதுக்கு ஆப்போசிட் வேலையை யாரு பார்ப்போம் அப்படின்னா பாராசிம்பத்தட்டிக் பண்ணுவோம். பாராசிம்பத்தட்டிக் பண்றதுக்கு ஆப்போசிட் ஒர்க்கை யார் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பத்தட்டிக் வந்து பண்ணுவோம். இதை நீங்க மறக்க கூடாது. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுதான் யாரு அப்படின்னா ஏஎன்எஸ். ஏஎன்எஸ்ல 2 குரூப் இருக்கிறாங்க, ஒருத்தங்க சிம்பத்தட்டிக், இன்னொருத்தவங்க பாராசிம்பத்தட்டிக். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வேலை பார்ப்பாங்க, ஆப்போசிட்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, போத் ஆர் வெரி ஆன்டகோனிஸ்டிக். என்ன டேர்ம் யூஸ் பண்ணிருக்கோம், ஆன்டகோனிஸ்டிக். ஆன்டகோனிஸ்டிக்னா ஒண்ணு இல்ல, என்னது, ஆப்போசிட். ஆன்டகோனிஸ்டிக்னா ஆப்போசிட். தென் இட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் விசரல் ஆக்டிவிட்டிஸ். என்ன விசரல் ஆக்டிவிட்டிஸ், இன்டர்னல் ஆர்கனோட ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. என்ன லெவல்ல, ஸ்டெடி ஸ்டேட். என்ன சார் ஸ்டெடி ஸ்டேட், ஹார்ட் இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷனை ரெகுலரா ஒரே மாதிரி வச்சுக்குது, லங்ஸ் இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷனை ஒரே மாதிரி வச்சுக்குது, டைஜஷன்னா அதோட ஃபங்க்ஷனை ஒரே மாதிரி வச்சுக்குது. that condition is called steady state. So next to move on, it control the involuntary functions. It control the involuntary functions. அப்ப involuntary functions அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக், நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன வேலையை தான் பாக்குது, இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் தான் பாக்குது. அதை எல்லாத்தையும் இது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் வந்து வச்சிருக்கு. சரிங்களா? இதோட இந்த லெசன் வந்து முடிவு வருது. தட் லெசன், இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த லெசன் வந்து இந்த டாபிக்கோட முடிவுக்கு வருது. ஸோ இதோட டயக்ராம் வந்து நான் காமிக்கிறேன், அந்த டயக்ராம் பார்த்துங்க கிளியரா. இந்த டயக்ராம்ல உங்களுக்கு தெரியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கு. யாராரு, சிம்பத்தட்டிக்கும் பாராசிம்பத்தட்டிக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கு. இந்த டயக்ராம்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கீங்க, 1 செகண்ட் பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். தேங்க்யூ.